இப்போ ஹேண்ட் பிரேக்கில் சின்ன டவுட்டு இவங்களுக்கு. ஹேண்ட் பிரேக் இப்போ போட்டிங்க, இப்போ ரிலீஸ் பண்ணி காட்டுங்க. ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இது ஸ்ட்ரெயிட் ரோடுனால ரிலீஸ் ஆச்சு. இதே வந்து அங்கே அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே நான் வந்து ஹேண்ட் பிரேக் போடுவேன். நான் சொல்லியிருந்தேன் வந்து இப்போ நான் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து ஓரளவுக்கு லைட்டாக போட்டிருக்கேன். இதை பாருங்கள். ஆனால் எடுக்கும்போது இது ப்ரெஷ் பண்ணி அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடுது. சரிங்களா? இதே இது ஹேண்ட் பிரேக் நான் கொஞ்சம் டைட்டாக போடுறேன். இங்கே பாருங்கள், ஃபுல் டைட் போட்டேன். இந்த டைட் எங்கே யூஸ் பண்ணணும்னா ஸ்லோப்பிங் பாயிண்டில் யூஸ் பண்ணணும், அல்லது வீட்டில் கார் பார்க்கிங்கில் நல்ல ஸ்லோப்பாக பண்ணும்போது இந்த டைப் யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் எடுக்க சொன்னால் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க, வராது. பார்த்தீங்கன்னா பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், நான் வரமாட்டிருக்கு. அந்த மாதிரி டைமில் இந்த லிவரை வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணும் முன்னாடியே என்ன பண்ணணும், இது கொஞ்சம் மேலே அப்படி தூக்கணும். லைட்டாக தூக்குதா, தூக்கிட்டு நீங்கள் லைட்டாக இறக்குனீங்கன்னா இந்த போயிடுச்சா, பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதே பாயிண்ட்டு மேடு. இது நான் வந்து ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சுருக்கேன். மேடில் நல்லா டைட்டாக போடுங்க. ஃபுல் டைட்டில் போடுங்க. ஃபுல்லாக போடுங்க. ஓகே. இப்போ ஃபுல்லாக போட்டாங்க. இதுக்கு வந்து சில டைம் டைட்டாக இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ வந்து அதை நம்ம பண்ண போகிறோம்னா நான் டைட்டாக போடுறேன். ஹேண்ட் பிரேக்கை போட்டேன். டைட்டாக இருக்கா? இப்போ டைட்டாக இருக்கா? ஓகே. இப்போ நீங்கள் லூஸ் பண்ணுறா இருந்தால் எந்த மெத்தடில் லூஸ் பண்ணுவீங்க? நல்லா பண்ணி காட்டுங்க. மேலே லைட்டாக, வெரி குட், சூப்பர். மேலே லைட்டாக எடுத்துகிட்டு கீழே பண்ணிங்க. கரெக்டாக? அப்படி பண்ணால் மட்டும்தான் வரும். ஓகேவா?